இட்லி தோசைக்கு தக்காளி குழம்பு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலா செய்யறாங்க. இன்னைக்கு நம்ம பொள்ளாச்சி ஸ்டைல செய்ய போறோம். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சு செய்யறதுனால வாசனையா இருக்கு. கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொள்ளாச்சி தக்காளி குழம்பு செய்யறதுக்கு வானலியில கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு 2 பழுத்த தக்காளிய நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு வணக்குங்க. தோல் எல்லாம் சுருங்கி வந்துடணுங்க. அந்த மாதிரி வணக்கி விடுங்க. இதெல்லாம் நல்லா வணங்குனதுக்கு அப்புறம் எடுத்து மிக்சி ஜார்ல சேர்த்துருங்க. ஆறுனதுக்கு அப்புறம் தான் அரைக்கணுங்க. இந்த தக்காளி குழம்புக்கு தக்காளியை வெட்டி போடக்கூடாது, முழுசாதான் போடணும். இப்ப மீதி இருக்கிற எண்ணெயில அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு வாசனை வர வரைக்கும் வறுத்துருங்க. 2 வறுபட்டதுக்கு அப்புறமா மல்லியை சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி வறுபட்டதுக்கு அப்புறம் 2ல இருந்து 3 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வறுத்து விடுங்க. இந்த தக்காளி குழம்புல நம்ம எந்த விதமான கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ண போறதில்ல. இப்போ ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு 4 பூண்டு சேர்த்து ஒரு 5-6 கீத்து தேங்காவோட சேர்த்து வணக்குங்க. இதெல்லாம் நல்லா வணங்கி வரணுங்க. அதுக்கப்புறமா காரத்துக்கேற்ப காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அடி பிடிக்காம கருகாம பாத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கலர் மாறி வந்ததுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளியில நம்ம வணக்கின மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடணும். இப்ப அதே வானலிய அடுப்புல வச்சுக்கோங்க. மண் சட்டியில செஞ்சா டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறதுனால நான் மண் சட்டி வச்சிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு, ஒரு 2-3 சோம்பு போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இவ்வளவுதாங்க இதுக்கு தேவையானது. நல்லா வணக்கி விடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் கலர் மாறி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். மசாலா கொஞ்சம் திக்காவே அரைச்சுக்கோங்க. அதை சேர்த்துட்டு மிக்சி ஜாரை கழுவிட்டு அதுல இருக்கிற தண்ணியை அதோட ஆட் பண்ணிருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சு வரணுங்க. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான குழம்பு ரெடி ஆயிடும். இப்ப கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு கொத்தமல்லி தழை தூக்கிக்கோங்க. எங்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லாததுனால அப்படியே சர்வ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சு வைக்கிறப்ப அந்த குழம்பு மணமாவும் இருக்கும், ருசியாவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்ப பொள்ளாச்சி தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இட்லி தோசைக்கு தக்காளி குழம்பு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலா செய்யறாங்க. இன்னைக்கு நம்ம பொள்ளாச்சி ஸ்டைல செய்ய போறோம். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சு செய்யறதுனால வாசனையா இருக்கு. கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொள்ளாச்சி தக்காளி குழம்பு செய்யறதுக்கு வானலியில கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு 2 பழுத்த தக்காளிய நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு வணக்குங்க. தோல் எல்லாம் சுருங்கி வந்துடணுங்க. அந்த மாதிரி வணக்கி விடுங்க. இதெல்லாம் நல்லா வணங்குனதுக்கு அப்புறம் எடுத்து மிக்சி ஜார்ல சேர்த்துருங்க. ஆறுனதுக்கு அப்புறம் தான் அரைக்கணுங்க. இந்த தக்காளி குழம்புக்கு தக்காளியை வெட்டி போடக்கூடாது, முழுசாதான் போடணும். இப்ப மீதி இருக்கிற எண்ணெயில அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு வாசனை வர வரைக்கும் வறுத்துருங்க. 2 வறுபட்டதுக்கு அப்புறமா மல்லியை சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி வறுபட்டதுக்கு அப்புறம் 2ல இருந்து 3 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வறுத்து விடுங்க. இந்த தக்காளி குழம்புல நம்ம எந்த விதமான கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ண போறதில்ல. இப்போ ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு 4 பூண்டு சேர்த்து ஒரு 5-6 கீத்து தேங்காவோட சேர்த்து வணக்குங்க. இதெல்லாம் நல்லா வணங்கி வரணுங்க. அதுக்கப்புறமா காரத்துக்கேற்ப காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அடி பிடிக்காம கருகாம பாத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கலர் மாறி வந்ததுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளியில நம்ம வணக்கின மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடணும். இப்ப அதே வானலிய அடுப்புல வச்சுக்கோங்க. மண் சட்டியில செஞ்சா டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறதுனால நான் மண் சட்டி வச்சிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு, ஒரு 2-3 சோம்பு போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இவ்வளவுதாங்க இதுக்கு தேவையானது. நல்லா வணக்கி விடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் கலர் மாறி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். மசாலா கொஞ்சம் திக்காவே அரைச்சுக்கோங்க. அதை சேர்த்துட்டு மிக்சி ஜாரை கழுவிட்டு அதுல இருக்கிற தண்ணியை அதோட ஆட் பண்ணிருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சு வரணுங்க. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான குழம்பு ரெடி ஆயிடும். இப்ப கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு கொத்தமல்லி தழை தூக்கிக்கோங்க. எங்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லாததுனால அப்படியே சர்வ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சு வைக்கிறப்ப அந்த குழம்பு மணமாவும் இருக்கும், ருசியாவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்ப பொள்ளாச்சி தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.